ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரங்க. நாராயணீயம்ங்கிற கிரந்தத்தின் மகிமையை சொல்கிற பாக்கியம் எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. அந்த குருவாயூரப்பனோட ஆசீர்வாதத்தாலையும் நம்ம குருவோட ஆசீர்வாதத்திலையும் இதை நான் ஆரம்பிக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த கோட்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சுவையை நான் உணர்ந்தாலும் அது நல்ல சுவையாக இருந்தால் அதை அடுத்தவங்களுக்கு உடனே கொடுத்து பார்க்கணுன்னு நான் நினைப்பேன். அப்படி தான் இன்றைக்கு காத்தால கூட ஸ்ரீபாத சப்ததி படிக்கும் பொழுது 2 நிமிடங்களுக்குள்ளார உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு ஏற்பட்டு நம்ம குரு கிட்ட நான் லதா கிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவங்க உடனே ஓகேன்னு சொன்னதுமே அதுவே நான் செஞ்ச பெரிய புண்ணியம்னு நினச்சி நான் உங்களோட என்னோட எண்ணங்களை பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம இப்போ எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலை செய்யும் பொழுது தானே அதனோட பலனை பற்றி நாம் சிந்திக்க முடியும். அந்த செயலில் ஏற்படுற இடர்பாடுகளை பற்றி நாம் யோசிக்க முடியும். உதாரணத்துக்கு கடலை கடக்கும்போது தானே அந்த கடலோட சீற்றங்களை பார்க்க முடியும். அது எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற யோசனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நம்ம எல்லாரும் இப்போ ஒன்றாக சேர்ந்து ஒரு கடலை கடந்துட்டுருக்கோம். அதுதான் நம்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கைங்கிற கடலை கடந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு துடுப்பு கண்ணுக்கு புலப்படுறது. அதுதான் நம்ம கையில் எடுத்துட்ருக்கிற இந்த நாராயணியம்ங்கிற தசகம் கிரந்தம். இதை நாம் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, ஓடி 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 வம்பு பேசி 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 புறம் நாடி 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 பந்த பாசம் தேடி 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 பசி பசின்னு புசித்து புசித்து அறுசுவையிலும் அரியர் வைத்து அந்த ஆண்டவனை பார்க்க வந்திருக்கோம். நம்ம நாராயணனை நாடி வந்திருக்கோம். நீங்களே உங்களை மனசை தொட்டு சொல்லுங்கள், இப்படித்தானே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது. வாழ்க்கையோட பெரும் பகுதியை நம்ம இழந்துட்டோம்னு சொல்கிறத விட அதில் ஜெயிச்சிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஜெயிச்சிட்டோம். ஒரு சிலர் நல்ல நன்மக்களை பெற்றிருக்கோம். ஒரு சிலர் நிறைய பணம் காசு செல்வங்களை எல்லாம் சேர்த்துருக்கோம். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நல்ல நட்பு வட்டாரம் அமைஞ்சிருக்கு. இப்படி தெரிந்தோ தெரியாமலோ சிலருக்கு தீய சூழ்நிலைகளும் வாய்க்கப்பட்டிருக்கு. போனதெல்லாம் போகட்டும், விட்டுருவோம். மீதி இருக்கிற வாழ்நாளை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம், நம்ம பிறப்புக்கே அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு தான் நாராயணியம் கடவுள் நமக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கார். இது வரைக்கும் கிடைச்ச முதல் வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. இந்த 2வது வாய்ப்பை நாம் நல்லா பயன்படுத்திக்கணும். திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவர் சாதாரண பொருளையே நல்லா ஆராய்ஞ்சு மனசுக்கு எடுத்துக்கணும்னு சொல்ல வர்றார். நாம் எந்த மாதிரி பொருளை தேடி வந்திருக்கோம்? மெய்ப்பொருளை தேடி வந்திருக்கோம். அந்த உண்மை பொருளான பரந்தாமனை நாடி வந்திருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம வார்த்தைகளால் மட்டும் தசகத்தை கற்றுக்கிறதோடு இல்லாமல் அது தர்ற மெய்ப்பொருளையும் உணர்ந்து படித்தோம்னா கண்டிப்பாக முக்திக்கு வழி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு குருவோட நட்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்க தான் கற்றதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சய பாத்திரமாக ஏந்து நிற்கிறாங்க. நம்ம கை கொடுத்து வாங்கிக்கணும். அதுக்கு நம்ம உடம்பையும் மனசையும் நம்ம தயாராக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த அச்சய பாத்திரத்திலேருந்து நமக்கு தேவையான அன்னம் நம்மை சேர்ந்தடையும். எப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்படின்னா, எல்லாருக்குமே புறாக்களும் வேடனும் கதை தெரிஞ்சிருக்கும். வேடன் அந்த புறாக்களை பிடிப்பதற்காக தானியத்தை தூவி வலையை விரித்து வச்சிருப்பான். எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த புறா கூட்டத்தில் இருந்த ஒரு தலைமை புறா சொல்லும், வேடன் வர்றதுக்குள்ளார
நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அந்த வலையோட பறந்து போயினோம்னா நம்ம எலியோட நண்பனோட துணையோட இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லும். அப்போ எல்லா புறாக்களும் தலைமை புறா என்ன சொல்லுதோ அதை ஒரு மனசாக ஏற்றுக்கிட்டு வேடன் வர்றதுக்கு முன்னாடி வலையோடு சேர்ந்து பறந்து போய் எலி நண்பனோட துணையால் அந்த வலையை கடிச்சு போட்டு வானத்தில் ஆனந்தமாக பறந்து தப்பிச்சு போயிடுமா. இப்போ இந்த கதையை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, நம்ம தான் ஒவ்வொருத்தரும் இந்த புறாக்கள். நம்ம வாழ்க்கைங்கிற வளையத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம தலைமை புறா தான் நம்ம குருவாக நம்ம மானசீகமாக ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிற ஆலோசனைப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பறந்து போய் நாராயணீயம் அப்படிங்கிற இந்த தசகத்தை துணையாக வச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கைங்கிற வலைய உதறி போட்டுட்டு அந்த நாராயண்கிற முக்தியை போய் நம்ம சென்றடைகிறதுக்கு அழகான வரிகள் தான் இந்த கதை. அதுபோல் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்து இந்த நாராயணிய தசகத்தை நாம் படிக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன கூற வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனசார அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டு அற்புதமான இந்த கிரந்தத்தை நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு முடிச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.